அண்ணா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? தோ ஆச்சுமா. கொஞ்சம் சீக்கிரம் நாங்கள எம்டிஆர் இருக்காங்க அங்கேயே முடிங்க. அண்ணா எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல முடிஞ்சிருமா? சரியா? வெளியெல்லாம் முடிச்சிட்டீங்களா? வெளியே முடிச்சிட்டமா. பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க இன்னும் பார்க்கவே இல்ல. சரி ஓகே, நான் வெளிய போய் பார்க்கறேன். நீங்க சீக்கிரமா சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா முடிங்க ப்ளீஸ். சேர்ஸ்ல அரேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க சீக்கிரம். சாரிங்க. நீங்க எங்க வெளிய போறீங்க? எல்லாம் கொண்டு வந்து இறக்கியாச்சு. வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அங்க ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் அவங்க முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க. வெளிய போய் செக் பண்ணுங்க வா. சேர்லாம் கண்ணா பின்னாடி இருக்கு. ஏங்க தம்பி அத அரேஞ்ச் பண்ணுங்க. ரைட் ஏங்க இன்னும் அந்த வேலைய முடிக்காம என்ன பண்றீங்க? நல்லா இருக்கு. எவ்வளவு நேரம்? சரி. என்னங்க? ஏங்க என்னாச்சு? ஒண்ணும் இல்ல பார்த்திபா, இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டோம்ல. எப்படியோ கல்யாணம் நடக்க போகுது. எப்படியோலாம் இல்ல, சும்மா ஜாம் ஜாம் நடக்கும். ஆமா எங்கங்க யாரையுமே காணோம்? எப்போதான் வருவாங்க? வருவாங்க வருவாங்க. கால் பண்ணிட்டேன், கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. ஓ, இங்க வேற என்ன வேலை இருக்கு பார்த்திபா? டெக்கரேஷன், சமையல், 2 வீட்டுக்காரங்களுக்கும் ரூம்ஸும் ரெடியா இருக்கு. எல்லாமே ரெடியா தான் இருக்கு. ஆனா நீங்களும் நானும் தான் ரொம்ப டயர்டா இருக்கும். வாங்க முதல்ல போய் 2 பேரும் காஃபி குடிப்போம். எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறம் டைமே இருக்காது. சரி. நம்ம இப்படியே உட்கார்ந்திருந்தா காஃபி எப்படி வரும்? அதான் பார்த்திபன் மேஜிக். கம்பெனி சீக்ரெட்லாம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. இப்ப வரும் பாருங்க சூடான காஃபி. அம்மா காபி எடுத்துங்க. எப்படி? நீங்களும் எடுத்துங்க தம்பி. அண்ணா அப்படியே டெக்கரேஷன் டீமுக்கு கொடுத்துருங்க. சரிங்கம்மா கொடுத்துட்றேன். ஐயோ வந்துட்டாங்க போல இருக்கு. பார்த்தி ஆர்த்தி ஏங்க சீக்கிரம் வாங்க. மாமா யாராதுக்கா? ஆர்த்தி எடுங்க. உள்ள போமா. சரி சாப்பிட்டீங்களா? நீங்க மேல போய் அங்க இருக்கிற பாக்ஸ் எல்லாம் கிச்சன்ல இறக்கி வச்சிருங்க. சரி முரளி ரூமுக்கு போலாம். அங்கிள் நீங்க கொஞ்சம் கிச்சனை பாத்துக்கிறீங்களா? சரி தம்பி. அம்மா சொல்லுமா. மஞ்சள், குங்குமம், வெத்தலை இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோ. சரி. அப்புறம் தாம்பூல பையும் ரெடி பண்ணி வச்சிட்டாங்களாம். சரியா? அதுவும் சரி நான் பாத்துக்கிறேன். சரி வா. ரஜினி என்னத்த வாங்க போலாம். உள்ள வரும்போதே ஏற்பாடெல்லாம் ரொம்ப அமக்களமா இருக்கு. அந்த நிஷா மட்டும் இத பார்த்தா கச்சேரிய ரோட்லயே ஆரம்பிச்சிடுவா. என்ன? அங்க பாரு. நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கோ. அவ அக்காக்காரி இத பாத்துருக்கணும். உங்களை உண்டு இல்லன்னு பண்ணிருப்பா. என் கண்ணுல பட போய் நீங்க தப்பிச்சிங்க. ஆமா ஆண்டி, ரொம்ப நன்றிங்க. நீங்க செஞ்ச இந்த பெரிய உதவிய நான் மறக்கவே மாட்டேன். இந்த கல்யாணத்துல எல்லாமே நீதான் போல. பந்தல் முதல் பந்தி வரை எல்லாம் அடியேன் தான். நிக்க இருந்த கல்யாணத்தை உள்ள பூந்து நடக்க வச்சுட்ட. எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன். ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லங்க. நான் ஜஸ்ட் ஒரு வேலைக்காரன் தான். காசு கொடுத்து கல்யாணத்தை நடத்தி கொடுங்கன்னு கேட்டாங்க, அத நான் செஞ்சிட்டு இருக்கேன். என்னது? காசு கொடுத்து கல்யாணத்தை நடத்த சொன்னாங்களா? இப்படி கூடவா நடக்குது உலகத்துல? உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. காசு கொடுத்தா என்ன வேணா நடக்கும்.
நீங்க நேரடியா அங்க போய் தட்டு மாத்தாம என்கிட்ட வந்திருந்தா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் நடந்திருக்கும். நிஜமாவா சொல்ற? பின்ன நான் கேக்குற காசை நீங்க கொடுத்தா நீங்க நினைச்சத நான் நடத்தி வைப்பேன். தேவைப்படும் போது நான் சொல்றேன். அண்ணா அந்த கம்ம கொண்டு வாங்க, எடுத்துட்டு வரேன். பாத்தியாடி ஏற்பாட்டெல்லாம்? வட்டிக்கு பணம் வாங்கியாச்சும் இந்த மாதிரி சீரும் சிறப்புமா கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஈகோ இந்த வீட்டு மகாராணிக்கு. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத எங்க அண்ணன் ஓடி போனதுக்கே இந்த ஆட்டம். அவன் மட்டும் வந்துட்டான். எங்க தயவு செஞ்சு இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கீங்களா? அவங்களே படாத பாடுபட்டு கல்யாணத்தை நடத்துறாங்க. நல்லபடியா நடந்து முடியட்டும். நடக்கட்டும் நடக்கட்டும், அதை பார்க்க தானே வந்திருக்கோம். பாடி போலாம். மாப்ள, அடடே மாமா வாங்க வாங்க. என்ன மாப்ள, ஆள் வர்றது கூட தெரியாம கல்யாண வேலையில பயங்கர பிஸியா இருக்கீங்க போல இருக்க. இருக்கட்டும் மாமா, கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்த வேண்டிய நீங்களே இவ்வளவு லேட்டா வரலாமா? அட நாங்க இல்லன்னா என்ன மாப்ள, எல்லாத்தையும் முன்னாடி நின்று நடத்துறதுக்கு இந்த வீட்டு மூத்த மாப்பிள்ள நீங்க இருக்கீங்க. அப்படியா? எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு உத்தரவு போறதுக்கு இந்த வீட்டு மகாராணி இருக்காங்க. எங்க எவ்வளவு நேரம் பெட்டியை தூக்கிட்டு இப்படி நிப்பாரு பாவம். நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஏய் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ முதல்ல போ. அம்மா பேச வந்துட்டா. அது இந்த குடும்பத்தோட காத்து பட்டாலே இவளுக்கும் திமிரு ஏறிட்டு தான் போகுது. அவ சொல்றதும் சரிதான், நீங்களும் எவ்வளவு நேரம் தான் பெட்டி தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பீங்க. கீழே இறக்கி வைங்க மாப்ள. இருங்க மாமா, இதை கொண்டு போய் சமையல்காரங்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். மாப்ள பெட்டி இங்க இருக்கு, வந்து எடுத்துட்டு போங்கன்னு தோரணையா சொல்லுவியா? நீ எதுக்கு அவங்கள தேடி போயிட்டு இருக்க? இங்க பாரியா, மச்சினஞ்சி கல்யாணத்துல சரக்கு அடிச்சோமா சந்தோஷமா இருந்தோமான்றதை விட்டுவிட்டு, அட வாங்க மாப்ள, உங்களுக்காகவே ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்கேன். லைட்டா அடிச்சுட்டு ஜம்முன்னு வேலையை பாருங்க. ஐயோ வேண்டாம் மாமா, ஒரு தடவை அடிச்சு பட்ட பாடே போதும். ஹே என்னையா நீ? நம்ம வேணா கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு நல்லா அடிச்சுட்டு தூங்கிடலாம். மறுபடியும் எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். பாயா சித்தப்பா. மாமா போச்சு மாமா. என்னம்மா சங்கரி? என்ன சித்தப்பா உள்ள கூட வராம வெளியே போறீங்க? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, மாப்பிள்ளை கூட்டிட்டு அப்படியே மண்டபத்தை சுத்தி பார்த்துட்டு வரலாம். சித்தப்பா நீங்க மண்டபத்தை அப்புறம் சுத்தி பார்க்கலாம், முதல்ல உள்ள வாங்க சித்தப்பா. வரமா எங்க உங்ககிட்ட கொடுத்த வேலை முடிஞ்சுதானு ரஜினி கேட்க சொன்னா. இதோ பொட்டி, இதை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். மாமா நீங்க உள்ள போங்க, நான் இப்ப வந்துடுறேன். என்ன? சரி சரி. எங்க நில்லுங்க. என்ன சங்கரி? இங்க பாருங்க, சித்தப்பா கூட சேர்ந்துக்கிட்டு கோயில்ல பண்ண மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணீங்க, அவ்வளவுதான். சங்கரி, சிவசங்கரி, நீ என்ன நம்பு. என்ன பத்தி உனக்கு தெரியாதா? உன் பேச்சை என்னைக்கு நான் மீறி இருக்கேன். எனக்கு சித்தப்பாவை பத்தியும் தெரியும், நீங்க யாருங்கிறதும் தெரியும். தெரியுமில்ல, அப்புறம் ஏன் இப்படி கோவப்படுற? நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நீ போ, போய் வந்தவங்களை கவனி. போ போ போ. வந்தவங்களை கவனிக்க நிறைய பேர் இருக்காங்க, உங்களை கவனிக்க நான் தானே இருக்கேன். இங்க பாருங்க, ஒழுங்கா வேலையை முடிச்சிட்டு என் கூட வந்து நிக்கணும். உங்களால ஏதாச்சும் இந்த கல்யாணத்துல பிரச்சனை வந்துச்சு, அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு அப்பாவே தேவையில்லைன்னு முடிவு பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சிங்கிளுக்கு ஆசைப்பட்டு சிங்கிள் ஆயிராதடா குபேரா. பொட்டியை தூக்கிட்டு போடா போ. அக்கா என்ன எடுத்துட்டு வர சொன்னா? பாத்து போங்க, கண்ணு கூட தெரியல. நம்மாளு
இதோ வரேன். டேய் இவன் எங்க போறான்? டேய் ஆனந்த், ஆனந்த் எங்க இப்படி ஓடுறான்? அக்கா நானு ஷூ மாமா ஷரது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஷூ விடுங்க மாமா. என்ன மாமா விளையாட்டா இது? சுத்தி எல்லாரும் இருக்காங்கல்ல. இருந்துட்டு போட்டோம். எல்லாரும் இருக்கும்போது உங்ககிட்ட வம்பு பண்றதுதான் த்ரில்லிங்க. ஷூ ஒரு வழியா உங்க அக்கா கல்யாணம் முடிய போகுது. அடுத்து அடுத்து ரஜினி அக்கா கல்யாணம். நியாயப்படி முதல்ல அவங்களுக்கு தான் நடந்திருக்க வேண்டியது. சரி, ரஜினி அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்புறம் நான் மட்டும் தான் இருப்பேன். என்னையும் அனுப்பிட்டா வீடு வெறிச்சோடு இருக்கும்ல. அதனால முரளிக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு அண்ணி வீட்டுக்கு வரணும். அதுக்கப்புறம் தான். ஓஹோ, உன்னோட லிஸ்ட் போறத பார்த்தா நமக்கு ஸ்ட்ரைட்டா 60 கல்யாணம் தானே? ஏன் 60 வயசு ஆனா என்ன வேண்டாம்னு சொல்லிடுவியா? 100 வயசானாலும் நீ தான் என்னோட பொண்டாட்டி. இப்ப நீ ஊன்னு சொல்லு, தாலியை எப்படி கட்டுறேன்னு மட்டும் பாரு. விடுங்க மாமா, நீங்க இப்படி அவசரப்படுவீங்கன்னா நான் எதுவுமே சொல்லல. நான் முதல்ல என் படிப்பை முடிக்கணும், அப்புறம் தான் கல்யாணம் எல்லாம். ஐ பாரு கோவத்தை. அது இந்த மண்டபம், இந்த மாலை மேளம் எல்லாம் பார்த்தோன்னே மாமாக்கு கல்யாண ஃபீலிங் வந்துருச்சு. அதான் சொன்னேன். உனக்கு என்ன இப்போ படிக்கணும் அவ்வளவுதானே? படி, அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்ல. வா உனக்கு இருக்கு. நான் ராதிகான்னு அவ பின்னாடி சுத்தினது ரொம்ப நல்லதா போச்சு. என்னது? ஆமா, இல்லனா நீ வந்து என்கிட்ட பேசிருப்பியா? என்ன மிஸ் பண்ணிருப்பேன்ல. பண்ணுவீங்க. இங்க பாரு திவ்யா, கோச்சுக்கிட்டியா? போங்க மாமா. ஏய் இங்க பாரு, உனக்காக எங்க அம்மா கிட்ட நான் ராதிகா வேணான்னு சொல்லி பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டேன்ல. அட பாவி. இங்க பாரு, வாசகி எப்பவும் மாமா குறுக்க நிக்கவே மாட்டேன். நல்லா படி. நீயா வந்து என்ன கட்டிக்கோ மாமான்னு சொல்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். போதுமா? வாடா வா. இங்க பாரு திவ்யா, நம்ம கல்யாணம் இப்படி அடுத்தவன் காசுல எல்லாம் நடக்காது. மாமாவே வந்து எல்லாமே கொடுத்து உன்னை கல்யாணம் பண்ணி அப்படியே தூக்கிட்டு போயிடுவேன். யாரும் எதுவும் கேட்க முடியாது. சரிதான், அப்ப யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா இப்ப கேட்பாங்கல்ல. யாரு கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? தாம்பளை பை எங்கன்னு கேட்பாங்க. அதை எடுக்க தான் வந்தேன். இப்ப வழிய விடுங்க மாமா. திவ்யா, காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு உங்க திறமை என்கிட்டயே காட்டுறீங்களாடி? ராதிகான்னு தூக்கத்துல கூட புலம்புன என் பையன் இப்பயே அவளை வேணான்னு சொல்றான்னு நான் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க இப்படி போகுதா கதை? இருங்கடி, கவனிச்சுக்கிறேன் உங்களை. மா, நான் சொல்லிதான் செய்யணும்னு நினைக்காத, நீயும் கொஞ்சம் பாத்து. சரி. திவ்யா முரளி கிட்டயும் சொல்லு. மாமா நீங்களும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரியா? வேணும்னா சம்மந்தி வந்துட்டாங்க. இதோ வந்துட்டாங்க. அக்கா வந்துட்டாங்க. சித்தப்பா வாங்க. வாங்க. அம்மா நீ முன்னாடி வா. வாங்க வாங்க. வாங்க மாப்ள. வணக்கம். வாங்க. வணக்கம். வாங்கம்மா. வாங்க நிஷா. வாங்கம்மா. வணக்கம். வாங்க. எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கணும்? வாங்க வாங்கனா எப்படி வரது? ஆரத்தி எடுக்கிற சம்பிரதாயம் எல்லாம் தெரியும்ல, இருக்கா இல்ல இல்லையா? எல்லாம் ரெடியா தான் இருக்கு நிஷா. இதோ எடுத்துட்டு வந்துருவாங்க. டேய், நீ என்னடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? என் நண்ப கல்யாணத்துல நான் தானே எல்லாமே செய்யணும். அக்கா வாங்க, இத புடிங்க. என் புள்ள நிக்க வேண்டிய இடம். ஆரத்தி எடுக்கிறீங்களா? ஆரத்தி
என்னடி இப்படி பண்ணிட்ட? என்னங்க இது? இப்படி ஒரு வரவேற்பு எந்த கல்யாணத்திலயும் எந்த மாப்பிள்ளைக்கும் நடந்திருக்காது. ஒரு ஆரத்தி கூட ஒழுங்கா எடுக்க தெரியாதா? ஆரம்பமே இப்படி. இன்னும் கல்யாணம் முடியறதுக்குள்ள என்னெல்லாம் நடக்குமோ. விடு நிஷா. குங்குமம், ஆரத்தி இதெல்லாம் கை நழுவி விழறதெல்லாம் நல்ல சகுனம்தான். அதானே, நீ இவங்களை விட்டு கொடுத்துட மாட்டியே. அக்கா வேணும் யாராவது பண்ணுவாங்களா? விடுக்கா. என்னடா இன்னும் நீ வாயை திறக்கலையேன்னு பார்த்தேன். அட என்னக்கா நீ, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல. டேய், நீ எங்க பக்கமா இல்ல அவங்க பக்கமா? அக்கா அதுவா இப்ப முக்கியம்? ஆரத்தி எடுக்கிறதுல எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு. நீங்க என்னடான்னா எல்லாரும் இந்த விரட்டுறீங்களே. என்னடா உளற? உளரலக்கா, எல்லாருக்கும் இது அவ்வளவு சாமானியமா அமைஞ்சிராது. நம்ம அரவிந்துக்கு இப்படி அமைஞ்சதுக்கு சந்தோஷப்படணும். உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்றேன் பாருங்க. ஆரத்தி சுத்திட்டு என்ன பண்ணுவாங்க? வெளியில போய் கொட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி நீயே சொல்லு. ஐயோ அக்கா, ஆரத்தி சுத்திட்டு ஒரு சொட்டு எடுத்து நெத்தியில வைப்பாங்களே, அது எதுக்கு? எதுக்குடா? டிஷ்டி போகணும்னுக்கா. நம்ம அரவிந்துக்கு நெத்தியில மட்டும் இல்ல, உடம்பு பூரா நனைஞ்சிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? புரியலையே. அக்கா திருஷ்டி ரொம்ப ஹெவியா இருக்குக்கா. அரவிந்த் என்ன சுமாரான ஆளா? எல்லாம் திருஷ்டிக்கா. அதனாலதான் ஃபுல்லா நனைஞ்சிட்டான். இப்ப திருஷ்டி எல்லாம் கழிஞ்சிடுச்சு. இப்ப இந்த கல்யாணம் எந்த குறையும் இல்லாம ஜாம் ஜாம் நடக்க போதுன்னு சொல்றேன். நிஜமாவா சொல்ற? பின்ன இது தெரியாம எல்லாரையும் தெரிக்க விட்டுட்டியேக்கா. பாரு பாவம் இல்ல. சரி உள்ள போலாமா? வாங்க போலாம். வாங்க. பாக்க பாக்க என் வயிறு எரியுது. என்னத்த சொல்ல? இந்த சின்ன கழுத பேச்ச நம்பி இப்படி ஏமாந்து போய் நிக்கிறானே. என் பையன் சொன்னதை கேட்டு நான் ஏமாறலையா? அப்புறம் நான் பெத்ததும் அப்படிதானே இருக்கும். அம்மாடி மருமகளே. அது சரி, நினைப்பு இங்க இருந்தா தானே. அம்மாடி மருமகளே திவ்யா. உன்னதாமா, இங்க வா. அத்தா, கூப்பிட கூப்பிட காதுல வாங்காமே போறியேம்மா. பூ யாருக்கு கொண்டு போற மருமகளே? அது இங்கதான் வந்திருக்கவங்களுக்கு கொடுக்க. ஓ, அத்தைக்கு பூ கொடுக்க மாட்டியா மருமகளே? என்னம்மா, ஏதோ தீவிர யோசனையில் இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, அது நீங்க என்ன மருமகளேன்னு. ஆமாண்டி, நீ எனக்கு மருமக தானே. ஆனா இவ்வளவு நாள் நீங்க என்ன அப்படி கூப்பிட்டதே இல்லையே. சரி இருக்கட்டும், இனிமே கூப்பிட தானே போறேன். இவ்வளவு நாள் நான் உன்னை கூப்பிடலங்கிறதுக்காக நீ என்ன எனக்கு அக்கா தங்கச்சி முறையாவ மாறிட போற? எப்பனாலும் நீ மருமக முறை தானே. ஏண்டி, மருமகளேன்னு கூப்பிட்டது ஒரு குத்தமாடி? இதுக்கு போய் இவ்ளோ யோசிக்கிற? போ, போய் எல்லாருக்கும் போ கொடு. போ.
இனிமே பூவையா கொடுப்ப நீ? என் புள்ள காதுல பூ வைக்க தானே போற. இரு வர. என்னமோ தப்பா இருக்கு. ஐயோ, என்ன தானே தேடுற? நீங்க பேசாதீங்க மாமா, உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கு. இப்போதைக்கு யார்கிட்டயும் எதையும் சொல்லாதீங்கன்னு நான் சொன்னேன்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்ணீங்க? திவ்யா, நான் என்ன பண்ணேன்? கல்யாணத்தை பத்தி பேச வேண்டாம்னு சொன்னேன்ல. ஆமா, அதுக்கு என்ன போ? நான் யார்ட்டையும் எதுவும் பேசலையே. போய் சொல்லாதீங்க மாமா, அத்தை கிட்ட சொல்லிருக்கீங்க.